உங்களுடைய இந்த மாற்றம் எனக்கு மிகவும் வியப்பாக இருக்கின்றது. அடியனை விட சாஸ்திரம், சம்பிரதாயம், அரங்கன் சேவை, ஆச்சாரியர் பக்தி என்று இருப்பவர் தாங்கள். அப்படிப்பட்ட தாங்கள் தாயாரின் விஷயத்தில் இப்படி உடைந்து போயிருப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அதுதான் தாய்ப்பாசம். மூத்த மகன் என்கின்ற முறையில் அடியன் அம்மாவிற்கு இது நாள் வரை எதுவும் செய்ததில்லை. எனக்கும் அம்மாவுக்கும் ஒரு நீண்ட இடைவெளி இருந்தது. இனிமேலாவது அவர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து இங்கே வந்துவிட்டேன். அரங்கனும் ஆச்சாரியரும் இதற்காக அடியனை மன்னிப்பார்கள் என்றுதான் நினைக்கிறேன். ஒரு விதத்தில் உங்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது அண்ணா. அடியனை விட அம்மா மேல் தங்களுக்கு அளவு கடந்த பாசம் இருக்கிறதென்று தெரிகிறது. அது அந்த ஸ்தானம், தாய் ஸ்தானம். ஒவ்வொரு குழந்தையை பிரசவிக்கும் போதும் அந்த தாயும் மறுஜென்மம் எடுக்கிறாள். தாயின் வயிற்றிலிருந்து குழந்தை பிறந்தவுடனே அழுகின்றதே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? 10 மாதங்களாக அம்மா வயிற்றிலேயே சுகமாக இருந்துவிட்டு பூமியில் வந்து பிறந்தவுடன் அந்த சுகத்தையெல்லாம் இழந்து விட்டது போல் அதற்கு ஒரு அனுபவம். அதனால்தான் அழுகின்றது. கர்ப்பத்தில் ஒரு குழந்தைக்கு கிடைக்கின்ற பாதுகாப்பு வேறு எங்கேயும் கிடைக்காது. தாயினுடைய வயிறு ஒரு கோயில். அதனால்தான் பகவான் குடியிருக்கின்ற இடத்தை கர்ப்ப கிரகம், கருவறை என்று சான்றோர்கள் சொல்லியிருக்கிறார்களோ என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. அப்பேற்பட்ட புனிதமான தாய்க்கு தனையன்கள் தன் கடமையை செய்யாமல் தவற விட்டுவிட்டால் அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தமே இல்லை. இதை உலகத்திற்கு உணர்த்தத்தான் பெருமாளே கர்ப்பவாசம் செய்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. நீங்கள் சொல்வது உண்மைதான் அண்ணா. அம்மாவுக்கு அந்த நோயுடைய வேதனை தெரியாமல் நாம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அண்ணா. ஆமாம் தெய்வக்கரசு. முக்கியமாக இனி சத் விஷயங்களில் அம்மாவை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும். தினமும் காலையில் பாகவத ஸ்லோகங்களை வாசித்து அதன் அர்த்தங்களை நீ அம்மாவிற்கு எடுத்துச் சொல். சரி அண்ணா. மாலையில் தமிழ் பாசுரங்களை சேவித்து அதன் விளக்கங்களை அடியேன் எடுத்துரைக்கிறேன். இப்போதைக்கு அம்மாவிற்கு நம்மால் செய்யக்கூடியது இது மட்டும்தான் தெய்வக்கரசு. சுவாமி, உங்களையும் அண்ணாவையும் அம்மா அழைத்தார்கள். நீ செல், வருகிறோம். சரி. செல். உறங்குங்கள் அம்மா. பரவாயில்லை, உட்காருங்கள். அம்மா, என்னம்மா வேண்டும் தங்களுக்கு? நீங்கள் எல்லோரும் என்னுடன் இருக்கும் பொழுது எனக்கு வேறு என்ன வேண்டும்? நல்ல வேளை மகன் மாற்று பெண் கூடவும் இருக்கக்கூடாது என்று என் பூர்வாசிரம கணவர் தடை போடவில்லை. அந்த வகையில் எனக்கு பாக்கியம்தான். என்னம்மா இது? ஆச்சாரியர் மீதுள்ள கோபத்தை இப்படி வெளிப்படுத்துகிறீர்களே. ஆச்சாரியர் இல்லையடா, உனது தந்தை. நான் பாவியடா, மிக பெரிய பாவம் ஏதோ செய்து விட்டேன். அப்படி சொல்லாதீர்கள் அம்மா. பாவம் என்ற வார்த்தை உங்களை தீண்டவே பயப்படும். தயவு செய்து மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லாதீர்கள் அம்மா. சரி, சொல்லவில்லை. ஒரு வகையில் நான் பாவி இல்லைதான். இப்படி மணிமணியான பிள்ளைகளை பகவான் எனக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு ஒரு ஆசை, அதை நிறைவேற்றுவீர்களா? என்னம்மா இப்படி கேட்டுவிட்டீர்கள்? அதற்குத்தானே அம்மா நாங்கள் உங்கள் கூடவே இருக்கிறோம். சொல்லுங்கள் அம்மா, என்ன வேண்டும்? பெருமாள் எனக்கு எதிலேயும் குறை வைக்கவில்லை. நிறைவாகவே வாழ்ந்து விட்டேன். ஆனால் போகும் பொழுது குறையோடு போகக்கூடாது இல்லையா? என் கட்டை சாய்வதற்குள் என் அகத்துக்காரரை, உங்கள் ஆச்சாரியரை ஒரே ஒரு முறை
பார்க்க வேண்டும். அருகில் இருந்து வேண்டாம், சற்று தூரத்தில் இருந்தாவது அவரை ஒரு முறை பார்த்தால் போதும். ஒருவேளை இது நடக்காவிட்டால் நிச்சயம் இந்த கட்டை வேகாது. இதுதான் என்னுடைய கடைசி ஆசை. இந்த ஆசை நிறைவேறாவிட்டால் பல ஜென்மங்களுக்கு இந்த குறை என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். என்ன எல்லோரும் அமைதியாகிவிட்டீர்கள்? உன் ஆசையை நிறைவேற்றத்தான் நாங்கள் இங்கு இருக்கிறோம் என்றீர்கள். இப்பொழுது என்னவாயிற்று? நான் உங்கள் ஆச்சாரியரை பார்க்க முடியாதா? முடியும். ஆச்சாரியரின் காலில் விழுந்தாவது உங்களுடைய இந்த அபிலாஷையை நிறைவேற்றுகிறேன். சுவாமி, நேரம் ஆகிறது. அமுதுண்ண வருகிறீர்களா? சிறிது நேரம் போகட்டும். இப்பொழுது எனக்கு பசிக்கவில்லை. தவிர வயிற்றிலும் ஏதோ சங்கடம் இருப்பது போல் தோன்றுகிறது. நீங்கள் சதுர்வேத மங்கலத்திற்கு சென்று வந்ததிலிருந்து இப்படித்தான் இருக்கிறீர்கள். அங்கு உட்கொண்டதுதான் உங்கள் வயிற்றை பாதித்திருக்கும். மருத்துவரிடமும் போக மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறீர்கள். மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாதே. அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒருவேளை உன் தளிகை முறை மாறிவிட்டதோ என்னவோ? ஆமாம் ஆமாம், ஏன் சொல்ல மாட்டீர்கள்? வேண்டுமென்றால் பட்டுவை வரவழைக்கிறேன். இனி அவளே தலையை செய்யட்டும். வேண்டாம் கௌசல்யா, வேண்டவே வேண்டாம். அவள் அமிர்தமே கொடுத்தாலும் எனக்கு வேண்டவே வேண்டாம். அது போகட்டும். சதுர்வேத மங்கலத்தை பற்றி சொன்னாயே, சோமியாஜி சுவாமிகள் என்னிடம் ஒப்படைத்த பொறுப்பை எப்படி சரியாக நிறைவேற்றுவது என்று கவலை கொண்டிருந்தேன். பகவத் கிருபையில் அவர்களுக்கு தக்க ஒரு மேலாளர் என்று கூட சொல்லக்கூடாது. கூரத்தின் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்ள நாலூரான் கிடைத்தான். அவர்களுக்கும் இவனை பிடித்துவிட்டது. சோமியாஜி சுவாமிகளுக்கு உதவ முடிந்ததில் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு திருப்தி. ஏனென்றால் பொதுவாக சம்பந்தி யாரிடத்திலும் எந்த உதவியும் நாடாதவர். வா தஞ்சா, வா. என்ன சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென்று? இன்னகத்திற்கு வர நான் யாரிடம் சொல்ல வேண்டும்? பக்கத்தில் தானே இருக்கிறது என் புக்ககம். நான் எப்பொழுது வேண்டுமானாலும் வருவேன், போவேன். சரி சரி சரி, அதற்காக புரிந்து தள்ளாதே. ஏதோ பேச்சு வாக்கில் வந்துவிட்டது. ஆமாம், பூமா வந்திருந்தாள் போல் இருக்கிறது. ஆமாம், எங்கள் எல்லோரையும் பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டது. தவிர என் நகத்தக்காரரையும் பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்திருந்தாள். அவளுடைய குழந்தை இவரையே உரித்து வைத்திருக்கிறான். கொள்ளை அழகு. கமலை அவனை தன்னுடன் வைத்துக் கொண்டு வேறு யாரையும் அணுக விடுவதில்லை. அவர்கள் குழந்தை கொள்ளை அழகு, இவர்கள் குழந்தை லட்சணமாக இருக்கிறதென்று மற்றவர்கள் குழந்தைகளை மட்டுமே பாராட்டிக் கொண்டிருந்தால் போதாது தஞ்சா. உனக்கென்று ஒரு குழந்தை வேண்டும். அதை நாங்கள் கொஞ்ச வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கும் இருக்காதா? இதனால்தான் நான் இங்கு வருவதே இல்லை. வந்தால் உடனே ஆரம்பித்து விடுகிறாய். தஞ்சா, உன் அம்மாவை கடிந்து கொள்ளாதே. அவள் எதிர்பார்ப்பது மனித இயல்பு. மனித சமுதாயமே சந்ததியின் அபிவிருத்தியில்தான் இருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு பெண் ஒவ்வொரு நிலையை அடைகிறாள். குழந்தையிலிருந்து இளம் பெண்ணாக, கன்னியாக, பிறகு துணைவியாக, அடுத்து தாயாக, அதன் பின் கடைசியாக பாட்டியாகிறாள். அந்த பாட்டி என்ற ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்றுதான் கௌசல்யா விரும்புகிறாள். அதில் எந்த தவறும் இல்லை தஞ்சா. அப்பா, உங்களிடம் பேசி என்னால் ஜெயிக்க முடியாது. எல்லாம் அந்த பரந்தாமனின் செயல். அவன் அருளால் எதை எப்படி எப்படி எப்பொழுது நடக்க வேண்டுமோ அப்பொழுது நடக்கட்டும். மிகவும் சாதுரியமாக பதில் சொல்கிறாய். சரி கௌசல்யா, நான் இந்த சமைத்து கட்டுகளை கோவிலில் கொடுத்து விட்டு வருகிறேன். ஆகட்டும் சுவாமி. தஞ்சா, ஒரு தாய்க்குத்தான் தன் மகளை பற்றி தெரியும் என்று சொல்வார்கள். நீ வந்த விதத்திலிருந்தே புரிந்து கொண்டேன். உன் மனதில் ஏதோ கலக்கம் இருக்கிறது என்று. அதனால்தான் ஏன் திடீரென்று வந்திருக்கிறாய் என்று கேட்டுவிட்டேன்.
உன் அப்பாவின் முன் கேட்க வேண்டாம் என்றுதான் பேசாமல் இருந்தேன். இப்பொழுது சொல், என்ன பிரச்சனை? பிரச்சனை என்று பெரிதாக ஒன்றுமில்லை அம்மா. என் நகத்துக்காரரின் போக்குதான் சில சமயம் என்னால் கிரகித்துக் கொள்ளவும் முடியவில்லை, சகித்துக் கொள்ளவும் முடியவில்லை. அப்படி என்ன பிரச்சனை? இல்லை, 2 தினங்களாக வந்தவர் ஒரே நாளில் மீண்டும் திருப்புட்குழிக்கே சென்று விட்டார். ஏன்? ஏதாவது அவசர வேலையா? அப்படியெல்லாம் இல்லை அம்மா. நான் ஏதோ சொல்ல போக அது அவருக்கு ரசிக்கவில்லை. பட்டு கோரியதை வைத்து அவரிடம் பேச்சு கொடுத்தேன். இத்தனைக்கும் பெரிதாக ஒன்றும் சொல்லவில்லை. அவர் திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் ஆதிக்கத்தில் இருக்கிறார் என்பதை மிகவும் நாசூக்காக சுட்டி காண்பித்தேன். கோபம் வந்துவிட்டது. மறுதினமே புறப்பட்டு விட்டார். திருக்கச்சி நம்பி சுவாமிகளை நானும் பெரிது மதிக்கிறேன். ஆனால் நீ சொன்னதிலும் உண்மை இருக்கிறது. இல்லை அம்மா, பட்டு சொன்ன விஷயங்களே என் மனதில் ஓடிக்கொண்டிருந்ததால் அவசரப்பட்டு அவரிடம் திருக்கச்சி சுவாமிகளை பற்றி குறை சொல்லிவிட்டேனோ என்று தோன்றுகிறது. நடந்தது நடந்துவிட்டது. அதை பற்றி நினைத்துக் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை. ஆனால் ஒன்று, உன்னை கடிந்து கொண்டாலும் மாப்பிள்ளை நீ சொன்னதை நினைத்து பார்க்காமல் இருக்க மாட்டார். அந்த விதத்தில் திருக்கச்சி நம்பி சுவாமிகளை பற்றி சிந்தனையை நீ தூண்டி விட்டிருக்கிறாய். என்னவோம்மா, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் மடத்தில் என் நகத்துக்காரர் இருக்கிறார் என்றால் நான் பட்டுவின் பிடியில் இருக்கிறேனோ என்று கூட சில சமயம் எனக்கு தோன்றுகிறது. அவள் சொல்லும் பொழுது எல்லாமே சரி என்றுதான் தோன்றுகிறது. ஆனால் அதுவே பிரச்சனையாக மாறும் பொழுது தவறு செய்து விட்டோமோ என்று தோன்றுகிறது. சரி சரி, மனதை போட்டு மிகவும் குழப்பிக் கொள்ளாதே. மாப்பிள்ளை வேறு எங்கு போவார்? மீண்டும் இங்கு வந்துதானே ஆக வேண்டும். அப்பொழுது அவரை சமாதானப்படுத்திக் கொள்ளலாம். சரி அம்மா, நான் புறப்படுகிறேன். அங்கு எனக்கு வேலை காத்திருக்கிறது. என் மன உளைச்சலை வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அதனால்தான் உன்னை தேடி வந்தேன். உன்னிடம் கொட்டி தீர்த்ததில் இப்பொழுது என் மனபாரம் குறைந்தது போல் இருக்கிறது. பட்டுவிடம் கூட என் மனசுமையை பற்றி சொல்லவே இல்லை. கவலைப்படாதே தஞ்சா. இதைப்போல் சிறு சிறு பிணக்குகள் வருவதில் தவறே இல்லை. இதனாலேயே மாப்பிள்ளை உன்னை பற்றி நினைத்துக் கொண்டே இருப்பார். நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். சரி அம்மா, நான் கிளம்புகிறேன். சரி தஞ்சா. எறும்பூர கல் தேயும், கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் என்று சொல்வார்கள். கல் கரைய ஆரம்பித்திருக்கிறது. வந்தனம் பெரிய நம்பிகளே. வந்தனம் திருக்கோஷ்டி நம்பிகள். வந்தனம் அரையரே. வருந்தாதீர்கள், மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். வரும் வழியில்தான் பெரிய நம்பிகள் தங்களின் தாயாரின் உடல்நிலை பற்றி தெரிவித்தார். மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. என்ன செய்வது? அனைத்தும் காலத்தின் வசம் உள்ளது. மனதை ஆசுவாசப்படுத்த தாங்கள் வேறு விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்கள். நீங்கள் சொன்னபடிதான் அடியேனும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் தாயாரின் நிலையை நினைவுபடுத்தும் விதமாக பல விஷயங்கள் நடக்கிறது. நம் ஆச்சாரியர் அருளிய சதுஸ்லோகி என்னும் இந்த உயர்ந்த ஸ்லோகத்தை படித்துக் கொண்டிருந்தேன். அதில் நம் ஆச்சாரியர் என்ன குறிப்பிடுகிறார் தெரியுமா? உலக உயிர்களுக்கெல்லாம் தாயாகவும் கருணைக்கு பிறப்பிடமாகவும் இருக்கின்ற பெரிய பிராட்டி என்னும் ரங்க நாச்சியாருக்கு இந்த ஸ்தோத்திரங்கள் சமர்ப்பணம் என்று எழுதியிருக்கிறார். இதிலுள்ள ரங்கநாச்சியார் என்ற வார்த்தையும் கருணையின் பிறப்பிடம் என்ற வரிகளும்
அடியனின் தாயாரைத்தான் ஞாபகப்படுத்துகின்றன. புரிகிறது அரையரே. தங்களின் நிலை கண்டு அடியேனுக்கும் விசனம் ஏற்படத்தான் செய்கிறது. ஒன்று கூறட்டுமா? அன்று அடியேனின் அகத்தில் தங்களின் தாயார்தான் என்று அறியாமலேயே அவர்களை சந்திக்க நேர்ந்தது. அந்த நிலையிலேயே அடியேனையும் மேகவல்லியையும் ஈர்க்கும் வாத்சல்யத்தை உங்களின் தாயார் பெற்றிருந்தார். முகத்தில் அப்படி ஒரு லக்ஷ்மி கடாட்சம். எங்களுடனேயே அவர்கள் தங்கிவிடக் கூடாதா என்று அடியேனின் மனம் ஏங்கியது. அடியேனுடைய தாயாரின் அந்திம காலத்தில் ஆத்மா பிரியும் நேரத்தில் க்ஷண நேரம்தான் அவருடன் அடியேன் இருக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அடியேனின் தமையனார்தான் அதிகம் அவரை கவனித்துக் கொண்டார். அதனால் தங்கள் தாயாருக்கு சில மணி நேரம்தான் சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தாலும் அடியேனின் தாயாராகவே அவரை பாவித்தேன். அப்படி ஒரு ஆகர்ஷணம் அவருக்கு. என்னவோ காலம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கெடு வைத்திருக்கிறது. அதை பற்றி வருந்தாமல் உள்ளவரை தங்கள் தாயாரிடம் அன்போடும் அரவணைப்போடும் ஆசையுடனும் நடந்து கொள்ளுங்கள். சரியாகச் சொன்னீர்கள் திருக்கோஷ்டி நம்பிகளே. அடியேனும் அதையேதான் குறிப்பிட விரும்புகிறேன். அரையரே, இந்நேரத்தில் உங்கள் தாயாரின் விருப்பத்திற்கு பங்கம் இல்லாமல் நீங்கள் சகோதரர்கள் நால்வரும் நடந்து கொள்வது மிகவும் முக்கியம். பெரிய நம்பிகளே, தாயாரின் தலையாய விருப்பம் ஒன்றுதான், ஆச்சாரியரை தரிசிப்பது. மரணத்தை சந்திக்க காத்து கொண்டிருக்கிறேன். இது உங்களுக்கும் தெரியும் என்று எனக்கும் தெரியும். Money cool, it will back up.